அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதம் தேய்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் இந்த நாளன்று வழிபாடு செய்வதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஐப்பசி மாதம் தேய்பிறை சஷ்டி 10ஆம் தேதி நவம்பர் 10, 11, 2025 திங்கட்கிழமை அன்று தேய்பிறை சஷ்டி. இந்த நாளன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் முற்றிலும் தீரும். மருந்து மாத்திரை எடுத்துட்ருக்குறீங்க, ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு தீர்வு கிடைப்பதற்காகவும் தேய்பிறை சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிரச்சனைகள் தீர்வதற்காக தேய்பிறை சஷ்டி என்று நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வழிபாடு செய்யும்போது நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு கடன் குறைஞ்சிருக்கு. முருகன் பக்தருக்கு எல்லோருக்குமே கட்டாயமாக அனுபவம் இருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு மாற்றங்கள் நிகழும். இந்த தேய்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமானது. எப்படி நமக்கு வளர்பிறை சஷ்டி விசேஷமோ அதை விட 1000 மடங்கு தேய்பிறை சஷ்டி. ஏன்னா நமக்கு வளர்பிறை சஷ்டிங்கிறது நமக்கு வளர்வதற்காக ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம வழிபாடு செய்கிறதுனால அந்த நாளில் நமக்கு பணம் தேவைன்னா நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு கடன் தொல்லையோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதேனும் பிரச்சனையோ இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கோ ஏதேனும் ஒரு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அது சரியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேய்பிறை சஷ்டி வழிபாடு செய்யும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து பாருங்கள், இன்னும் சிறப்பு இருக்கும். கோவிலுக்கு போக முடியல, முருகன் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படி இருப்பவர்கள் மட்டும் நம்ம வீட்டிலே இருக்கிற முருகர் படத்தை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்போது வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலேயும் தாராளமாக நம்ம முருகன் வழிபாடு செய்து கொள்ளலாம். கோவிலுக்கு காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ போயிட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ அங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேகம் பண்ணுவதற்கு நம்ம ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுப்பதனால நமக்கு இன்னமும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கணும். இந்த கடன் பிரச்சனை இருப்பவர்களாம் செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாளன்று சரி நான் கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு நீங்கள் முருகனுடைய படத்திற்கு நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க. பன்னீர் வச்சு தொடச்சிக்கோங்க. முதல்ல ஒரு கிளாத்தில் தண்ணீர் வச்சு நம்ம லைட்டை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு தொடச்சி எடுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த பன்னீர் வாசனை மிக 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 சிறப்பானது, பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். முருகனுக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நம்ம சிலை இல்லாதவர்கள் நம்ம பன்னீரால் நம்ம முருகன் படத்தை லைட்டாக தொடச்சி எடுத்தால் மட்டும் நமக்கு போதும். அடுத்து நம்ம விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. 6 விளக்கும் நம்ம ஏற்றலாம். தாராளமாக 6 முருகனுக்கு 6 விளக்கு நம்ம ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கொண்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பால் தேனோ அல்லது கல்கண்டு ஏதேனும் உங்களால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 6 முறை, ஒரு 9 முறை, 21 முறை, 27 முறை, 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னமும் சற்று பலன் அதிகம். காலையில் எழுந்த உடனே முருகனுடைய நாமத்தை சொல்லி எழுந்திருக்கும் போது அந்த நாள் முழுவதுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும். நல்ல அதிர்வலைகள் நமக்கு நடக்கும். பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். எப்போதுமே சரி நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதும் சரி தூங்கும்போதும் சரி முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நம்ம தூங்கினாலும் சரி, எழுந்திருக்கும் போதும் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நம்ம எழுந்திரிச்சாலும் சரி அந்த நாள் முழுவதும் நமக்கு முருகன் துணை இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே நீங்கள் சஷ்டி மட்டும் இல்லை, எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. வாழ்க்கை இனிமையாகும். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, சோதனை இருக்குன்னா எல்லாமே மாறும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் இருக்கும். முருகன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி முதல்ல கவலைப்படாதீங்க. அவர் உணரக்கூடிய தெய்வம் தான். அதனால் சீக்கிரமாக நீங்கள் உணர முடியும். அவர் இருக்கிறாரு, நமக்கு தான் துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களால் நிச்சயமாக 100% இல்லை 1000% உங்களால் நிச்சயமாக உணர முடியும். இது ஏன்னா நிறைய முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவாங்க. அவங்களுடைய லைஃப்பில் நடந்த கதைகள் நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய மிராக்கள் சொல்லும்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு சில ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பல மடங்கு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு மிராக்கெல்லாம் நடந்திருக்கும். இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் முருகன் வந்து செய்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம நம்பணும் அப்படின்னு அவர் ஏதேனும் மாற்றத்தை நம்ம வாழ்வியில் வந்து நிகழ்த்து கொண்டே தான் இருப்பார். நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ முருகன் நமக்கு நல்ல ஒரு குருவாக நமக்கு இருந்து வாழ்க்கையை சூப்பராக நமக்கு வழிநடத்தி எப்படி நம்ம செல்லணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுப்பாரு. நம்ம சோதனை இருக்குது, கவலை வருதுலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. முருகன் உங்கள் கூட இருக்கையில் உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிறத மனசில் எப்போதுமே பதிச்சு வச்சுக்கோங்க. கவலைப்பட மாட்டேங்க. அப்படியே நம்மளும் ஒரு மனிதர்கள் தான், நமக்கு வந்து கவலைகள் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது உங்களை வந்து தட்டி கொடுத்துட்டே இருங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட முருகர் இருக்கிறாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். முருகர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதே கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். உங்களுடைய வாழ்க்கையில் முருகர் நிறைய அதிசயங்கள் கட்டாயமாக செய்வார். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முழுமையாக திருப்தியாக முருகன் மீது நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். இல்லை முக்கியமாக முருகனுடைய அருளோடு தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஒரு நெகட்டிவ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக பாருங்கள். அடுத்து நீங்கள் வழிபாடுங்கிறது எளிமையாக செய்துக்கோங்க. முருகனுக்கு சிம்பிளாக வழிபாடு செஞ்சால் போதும். அதாவது அவருடைய படத்திற்கான பூவு பொட்டு எல்லாம் வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஏதேனும் மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் சுப்பிரமணியாய நமக்கு மட்டும் சொன்னால் கூட போதும். ஓம் சரணபவாய நமக்கு சொல்லலாம். அவருடைய சஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம். திருப்புகள் இருக்குது, ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. நம்ம எளிமையாக சொல்லப்போனால் இதை மட்டும் சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் ஒன்று மட்டும் நீங்கள் வைங்க. நிறையா வேண்டுதல் வைக்காதீங்க. நிறைய வேண்டுதல் வைக்கிறப்போ நீங்கள் எந்த வேண்டுதலை வந்து நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது நமக்கு நடக்கும். நீங்கள் எல்லா வேண்டுதலையும் நினச்சிங்கன்னா அது வந்து குழப்பம். ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் நினைங்க. ஒரு வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா அது நிறைவேறும் வரை அந்த வேண்டுதலை மறக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு 4 வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் 4 வேண்டுதலை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய மைண்டு வந்து எந்த வேண்டுதலை தான் நினைக்கும். நம்ம உள் உணர்வுக்குள்ளே ஒரே வேண்டுதலை மட்டும் நம்ம வச்சுட்டு அதே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் எப்போதுமே நான் சொல்கிறது வந்து ஒரு வேண்டுதல் வைங்க, அது நிறைவேறும் வரை நீங்கள் விடாதீங்க. முருகன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அது கட்டாயமாக நடக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இறைவனே நினைத்திருக்கிறார் அப்படின்னா அது நடக்காது. அதற்கான அறிகுறிகள் முருகன் உங்களுக்கு காமிச்சிருவார். அடுத்து நீங்கள் வேறு வேண்டுதல் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எதுவுமே நம்ம நல்லது அந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லது அல்ல அப்படின்னு அது நமக்கு தாமதம் ஆகும். சீக்கிரமாக அது நடக்காத மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கொடுக்கும். நமக்கு அந்த வேண்டுதல் நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா முருகர் நிச்சயமாக ஒரு மாதத்துக்குள்ளேயோ அல்லது கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நமக்கு அந்த வேண்டுதலுக்கான ஒரு அறிகுறியை காமிச்சிடுவார். நடக்கிற மாதிரி அறிகுறியை அவர் வந்து காமிச்சிடுவார். அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. எல்லாமே முருகர் பார்த்துப்பார். ஒரே ஒரு நாணயம், ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு பச்சை நிற துணி, பட்டு துணியை எடுத்துக்கோங்க. ஐயோ பட்டு துணி என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் சாதாரணமான பச்சை நிற துணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறம் இல்லை அப்படின்னா சிவப்பு நிற பட்டு துணி இருக்குது, ஆனால் அதை எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை நிறம் எடுத்துக்கோங்க. முருகனுக்கு வந்தது பச்சை கலர் சொல்லுவோம் இல்லையா, பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக கொடுக்குற கலர் அது. அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டு ஒரு வேண்டுதல் வச்சு மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டுங்க. இப்போ கடன் இருக்குது அப்படின்னா கடன் தீரணும் முருகா அப்படிங்கிறத, இவ்வளோ லட்சம் கடன் இருக்குது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது முடிச்சு போட்டு அவருடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தோட பார்த்துக்கிட்ட வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆணி கோர்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் கூட கட்டி விட்டுருங்க. அதாவது நம்ம படம் கோர்த்து வச்சுருப்போம்ல அதில் கூட கட்டி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம படத்திற்கு பின்னாடி நம்ம வைக்கலாம். யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வைக்கலாம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேண்டுதல் பர்சனலாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டையும் அந்த வேண்டுதல் ஷேர் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நான் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. ரகசியமாக வந்து வேண்டிக்கோங்க. அதுதான் சீக்கிரமாக நடக்கும். நம்ம சொன்னாலே நடக்காதுங்க. நீங்கள் மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணாலே அது நடக்கவே நடக்காது. நமக்கு அது வந்து ஒரு கண்திருஷ்டி மாதிரி நமக்கு விழுந்துடும். அது வந்து நடக்கவே நடக்காது. அதனால் வந்து முருகன்ட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா அதை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. அது நடக்கும் வரை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அவருடைய படத்திற்கு பின்னாடி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி வச்ச வீட்டாளுங்க யாராவது பார்ப்பாங்க அப்படின்னா பின்னாடி வச்சுக்கோங்க. யாரும் முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சா பார்க்க மாட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க.
இல்லை நான் அந்த வேண்டுதல் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், எனக்கு நடக்கிற வரை சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரூபா நாணயத்தை முடிச்சு போட்டு முருகனுடைய படம் பின்னாடி நீங்கள் வைங்க. எப்படி நமக்கு முன்னாடி பவர் இருக்கோ அதே போல் தான் பின்னாடி பவர் இருக்கும். நமக்கு கோவிலில் போகிறோம், எப்படி நம்ம சுவாமி முன்னாடி கும்பிட்றோமோ அதுக்கு நேராக நம்ம பின்னாடியும் போய் கும்பிடுவோம். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பின்னாடி போயிட்டு நம்ம வழிபாடு செய்வோம், சுவாமியை வந்து அந்த தொட்டு கும்பிடுவோம் நம்ம. ஸோ வந்து நம்ம பின்னாடி வைத்தாலும் நமக்கு வந்து முருகன் பாதத்துக்கு முன்னாடி வச்சது தான் சமமாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பின்னாடி வைக்கலாமா அப்படிலாம் குழப்பாதீங்க. நம்ம வந்து தாராளமாக பின்னாடி மறைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரகசியமாக வைக்கணும் அப்படின்னா மறைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம பாதத்திற்கு முன்னாடியோ அல்லது கெட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். முருகன் படத்திற்கு முன்னாடி வைங்க. ரொம்ப 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 நல்ல மாற்றங்கள் இருக்கும். சீக்கிரமாக அந்த வேண்டுதல் நடக்கும். இதற்கு ₹1 மட்டும் போதும். நமக்கு ஒரே ₹1 மட்டும் போதும். உங்களுடைய வேண்டுதல் பாருங்கமே உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.